எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார் சார். ஸோ அது சொல்லும்போதே எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் 6 days இருந்து இறந்தார். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கேருந்து டாக்டர்கிட்ட என்னை பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவ தான் என்னோட டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. 4th day வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிருச்சு. அது என்றைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார், ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. சார் என்னை கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி, இது இவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லேயும் பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்ட, நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னாரு. சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஹீ இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது நான் சின்ன பொண்ணு, இவளுக்கெலாம் என்ன, இந்த பொண்ணுக்கெலாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதவே அவர் மானிட்டர் முன்னாடி சிரித்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது, அவர் சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப்பப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் டைம் எடுத்து எனக்கு விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சார். அதெல்லாம் நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோடய ஃபோனில் இருந்து, எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் எடிட்டர் பேரில் ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜி மகேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த பற்றி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. அண்ட் நீங்கள் எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் அவரை பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசித்தது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீனில் கிளிசரினே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் என்ன அறியாமலே நான் கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் படத்தில் இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறது, எனக்கு என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு அது ஒரு ஸ்கோப் உள்ள சீனு. ஸோ அந்த சீன் அப்போது நான், சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவாசல் விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட்
அவர் வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷார்ட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஸ்வெட்டில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது, அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணுன்னு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல, அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ 2 பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம், நீங்கள்லாம் சிந்து பைரவிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போது அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் இவங்க இதுக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு வேளை இவங்களுக்கு பாட்டு தெரியுமோ, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணிலேயே பேசுவீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படி சொன்னது. எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்கள் கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னோடனே நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் தான் மேம் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்போவே இங்கே உங்கள் எல்லோரும் முன்னாடியும் பாராட்டினாங்க. ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார், சுஹாசினி மேம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் மாற்ற போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்னை கூப்பிடுவார், வா மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு. இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பேக்டே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசாக இருந்தது. பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ். அப்படியே இப்படி இந்த டைலாகை பேசினாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து கலா மாஸ்டரோட தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய பேர் ஆட வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் நான் ஆடலை, பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் அ பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஒரு 9 இயர்ஸ் பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 இயர்ஸ் முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் ஆஸ் அ பர்சனாக இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். அண்ட் அவர் மியூசிக் மாஸுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க, விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அமிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார், தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்கள் அப்பா, என் சித்தப்பா எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட இருந்தும் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும் போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணு, நீ 100% கொடு, இதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னால் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். தாக்ஷா மேம், தேங்க்யூ. எல்லாத்துலேயும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப், வில்லேஜ் கேர்லாகவே நானே பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சிது. அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பன். அவர் இங்கே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். ஹி இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரம்யா அவர்களே, தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசர், ஆல் டைம் ஃபேவரட் மியூசிஷியன் அப்படின்னே சொல்லலாம். மாசுக்கே மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல் டைம் வந்து ஆசையாக கேட்கக்கூடிய பிளேலிஸ்ட் எப்பவுமே தேவா சார்னுடைய தான் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு மேக்னம் ஓப்பஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இவ்வளோ நேரம் சாருகேசி பற்றி எல்லாருமே பேசி நீங்கள் கேட்டீங்க. இப்போ சாருகேசி அவர்களே நமக்காக பேச வராங்க. லேஸ் நேம், இட்ஸ் டைம் டு வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி மேன் பிஹைண்ட் த மாசஸ், ஒய்ஜி மகேந்திரன் சார். ஓவர் டு யூ. இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்காரம். ஏனென்றால் இந்த படம் நிஜமாகவே தேவா சார் விஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசில் ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்கிறேன். 75 வயசில் இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து
இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்கே அருண்? கொஞ்சம் குரங்கு மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமாக என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்ருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்ணுறேன்னு முன் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்கள் படத்தில் யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்கள் பார்க்க போகிறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்க்ரீன் பிளேயை பக்காவாக மைண்டில் ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் த 80s and 90s. சுஹாசினி வில் அப்ரிஷியேட். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமாக ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது அது எல்லோரும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் அவர் தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில் வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார். ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதில் ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்தில். அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் என்ன கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டார். அதுக்கு மேலே மாளிகையை கட்டிட்டு அதில் யார் யார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்கே நீங்கள் பாருங்கள், மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சி போட்டிருக்கீங்க அந்த படத்தில், இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரம், ஐ மீன் என்னன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி எனக்கு சின்ன போனி டெயில்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடித்த போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எ கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கலை, நீ பண்ணுறியான்னு பண்ணுறேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கனி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்கிறார், அவர் எவ்வளோ ஹியூமிலிட்டி பாருங்கள். ஒரு இசையமைப்பாளர் தன்னை பற்றி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும், நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வார். அண்ட் அவருக்கும் நாங்கள் பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அதில் ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு. எனக்கு சொன்னார், சார் நீங்கள் இதை படமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படி தான் ஆரம்பித்தார். இவன் தான் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க, ஆனால் என்னுடைய பயோடேட்டாவில் என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் அவர் ட்ராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலாக ட்ராமாவில். சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே, அட போயா இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போகிறது, நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடச்சிருக்கு, இது ஏன்டான்னு யார் சொல்ல போகிறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின். இதில் பற்றி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கார். செஞ்சோட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்ட்டோட கேரக்டரை நீங்கள் படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்புறம் தலைவாசல் விஜய் மறந்துடும், அந்த கேரக்டரை தான் ஞாபகப்படுவோம். சுஹாசினி, நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்யம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கள. அந்த மாதிரி ரோலில் இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ஏன் நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க. அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல, அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போல்லாம் நேஷ்னல் அவார்டு கொடுக்கச்சே அங்கே ஜூரியில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்போ சரி வேறு யாருக்குன்னா போகலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி, a good friend,
நான் அவரை கிண்டல் பண்ணுவேன், குணச்சித்திர குன்று அப்படி இருக்காரு, கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு வி ஹேட் சச் அ லவ்லி டைம் இன் யுத்தம் செய். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போது ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதை விட என்ன வேணும் இந்த டைமில்? ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்தில் இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. காரணம், எங்கள் யுஏஏ நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், பெண்படுத்தும் பாடுன்னு நாங்கள் போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமாக வந்தது. அறிவாளி காமெடியை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது, நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால் தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடித்து பார்மகளே பார்னு பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமாக நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமாக அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனாக சினிமா உலகத்துலேயும் சரி உலகத்துலேயும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்கள் நாடகம். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான்னும் போது அருமையாக நாடகத்தில் கிடைச்சிது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தார். நான் அப்படியே அந்த ரோலாக இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷனில் we did it. Every one of those actors have been brilliant. ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்கிறா, ஏதோ கைடன்ஸ் கேட்டால். ஏன்னா முதல் இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா? கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்கி கொடுக்க சொல்கிறீங்களே என்ன? இல்லைங்க, குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னோடனே பார்க்கலாமா என்ன? எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இவ ஃபேஸில் அந்த கௌதமிங்கிற கேரக்டரில் இருந்த, தப்பாக எடுத்துக்காத, ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்ப ராஜ், நானும் சுஹாசினி செட்டில் இவன் எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலையேன்னு பார்த்தா அங்கே தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாமல் அந்த பையன்கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமாக ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் ஒண்டர்ஃபுல் மேன் சஞ்சய், எங்கே அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்கிறேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேறு. இந்த நாடகம் என்னன்னே தெரியாதவர். என்னுடைய மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்கார் பாருங்கள் லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸு. நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில் வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல் சேர்ந்தால் ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் சரியாக வரும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தால் கூட அப்பப்போ அந்த ஆரம்பிச்சிட்டிங்களா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார், இன்னும் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு. இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தரம் பார்த்தவர். அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாராக எங்களுக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், அவர் குமாரபாண்டியன் இல்லையா, அண்ட் இன்னைக்கு இவ்வளோ பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை பண்ணுற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 இயர்ஸ், அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தமா கலா மாஸ்டர் வந்து எல்லாரும் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அம்மா இன்னும் படம் பார்க்கல, 4 தரம் கூப்பிட்டா வரல அவங்க, அது வேறு விஷயம். ஆனால் என்ன பாருங்கள்,
சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே கதை டைலாக்ஸோடு கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும்னு பயமாக இருக்கே அப்படின்வார். அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமாக இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவனிடம் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னென்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மக்கள் மாசு அவங்களை இப்படி கொடுத்தா தான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு, யாரை விட்டேன், ஐயோ இங்கே வா இங்கே வா இங்கே வா. இவர் எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நீங்கள் சிரிக்கக்கூடாது, சர்க்கஸில் எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க, அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் அன் எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். அவங்க தாக்ஷியனி வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தால் எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது ஒரு தான். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்கள் அழகாக மக்கள்கிட்ட கொடுங்க போதும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சுருக்கேன் டைட்டில்ஸில். அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, ஒரு கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியாக இருக்குது. அடுத்து எனக்கும் இது இசை சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவை ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினச்சிக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார். இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் நான் என்னென்ன சொல்கிறதுன்னு தெரில. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின், இன்றைக்கு 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்கள் PRO ரியாஸ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொடுங்க, ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை. அப்போ தான் நிறைய மேட்ரு கொடுப்பார் அவர், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு அவர் ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள்
பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல, எவ்வளோ சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கெடலை, அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன ஒரு கோஆப்ரேஷன், என்ன ஒரு கோஆப்ரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இங்கே குடும்பம் இருக்குது. என்னுடைய ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டார் ஒரு பக்கத்தில் கேமரா பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன பயமாக இருக்குது, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசில் எனக்கு அது கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் சார். அது பாருங்கள், ஒரு படத்தில் நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எனக்கு மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, ஹம்பிளாக, ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்கிறார்ல. ஒரு டிரெக்டராக இருக்கிறத தாண்டி அவருடைய குணம் தான் அவருடைய பெரிய யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் தி டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம், சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ எங்களுக்காக இந்த சாருகேசி அதனுடைய தொடக்கம் பற்றி பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சார். வணக்கம். சாருகேசி ஒரு மியூசிக்கல் நேம். இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் ஆன் வேர்ல்டு மியூசிக் டே. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேர். இன்றைக்கி சாருகேசி டைட்டில் ரோல் வைஜி மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு. இந்த பிளே, இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. வைஜிஎம் சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்கார் ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் ப்ளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு நான் போய், மகேந்திரன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு இது சினிமாவுக்கு. அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி, ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில். ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை அடாப்ட் பண்ணணும் சினிமாவில். ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிளே ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிவிடுவாங்க. இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ். இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கும். அங்கே செட்டோடு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர். அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு. வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா ப்ளே பார்த்தா 2வது நாள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டேன், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் பிளேயை பார்த்தேன், ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தேன். இட் லுக் குட் சார். வைஜிஎம் சார் ஸ்க்ரீன் ப்ளே ரெடி ஆகிடுது சார். நான் சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துடுது அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அவருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்துருக்கீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிவிட்டு he was so happy.
ப்ரொடியூசர் அருண் வந்து சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்குது சார். இப்போது கர்நாடிக் சங்கீத் நானும் இது வரைக்கும் பண்ணதில்லை. சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன். ஆனால் ஐ ஹவ் நெவர் டவுன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார், சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோடய ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னா லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜய் பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜய் பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ், அதில் சிந்து பைரவியில் ஃபுல் ஜேசுதாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆளவந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்கார், நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி, நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சென்ட் மீ த சாங் ஃபார் யூ, எனி திங் ஐ வில் டூ, பட் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ. உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ஜெட், நீ முதல்ல அனுப்பேன் பாட்டு அப்படின்னாரு. பாட்டு அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டுட்டு. வாஸ் இன் யூஎஸ். சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங் நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டை எனக்கு லிரிக்ஸை பாவிஜய்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் பாடிடுறேன்ட்டார். அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டை 2 பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார். பிலீவ் மீ, நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார், இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட், பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் எ மியூசிஷியன், அ சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவிஜய்ன்றார். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் தி சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ் சாங் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன மேட்டர் நடந்து டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணார் எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் விட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார், இவர் லிரிக் எழுதுவார். என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் பிரிட்டிஷ் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து, சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு நல்லா நடக்கிறது, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நான் டயலாக் எழுதிட்டுமா கேட்டார். வை நாட், எழுதுப்பான்ட்டேன். ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல. ஃப்ளோர்டு. அதோட ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங்க்கு வந்தார். அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டயலாக் கேட்டார். பாவிஜய். சூப்பர். சமுத்திரக்கண்ணிக்கு சீன் ஃபஸ்ட்டு டயலாக் பேப்பர் கொடுத்தேன், படித்தார். யார் டயலாக்? பாவிஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுஹாசினி கேட்டாங்க, இது நல்லா இருக்குது டயலாக்ஸ், யார் எழுதியிருக்கா? பாவிஜய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது, ஃபஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினேன். இன்டர்வெல்லில் திடீர்னு சுரேஷ் எங்கே அவங்க பின்னாடி உட்காந்துருக்கேன் சார், திரும்பி பார்த்தாரு. யார் டயலாக் கேட்டார். இது என்னடா எல்லாரும்
That was how brilliant his dialogues were. So picture, எங்கேயோ ஆரம்பிச்சு it went on to become a musical, songs, lyrics எல்லாமே fantastic. ஆக்டர்ஸ் வரும்போது வைஜிஎம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசன் எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நாங்கள் ட்ரிச்சிக்கில் ப்ளேயெல்லாம் பண்ணியிருக்கோம், ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், பண்ணுறாங்களா கேளுங்க. நான் மெட்டர் நரேட் பண்ணேன். சுரேஷ் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிங்க. இல்லை சார், நம்ம டயலாக்லாம் இருந்தது அதில். ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரண்ட் இன் இட், பட் இட் கேனாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ். அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னார். நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை. சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழறது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்ட். இதில் பல ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன். ஹி லிவ்ட் த ரோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல, தட் பாய் டிட் பிரில்லியன்ட்லி. ஒரு வைஜயமேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி. ஹி பிரில்லியன்ட்லி பர்ஃபார்ம்டு. அண்ட் ரம்யா பாண்டியன், சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா நடிக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைஜய் மகேந்திரன் சார் எல்லாம் என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களே. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மர். நான் எதிர்பார்க்கல, பட் ஷீ ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷி ஹாஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதான் எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லணும் சார், கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா, எப்போ ஷூட்டிங் கேட்டார். he just came, just acted, and I always enjoyed his acting. அவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. அவர் ப்ரொடியூசர், I don't know why he became a producer. He was a fantastic actor, but he was so sweet. He did it, and he டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ், நான் என்ஜாய்ட் இட் சார் அப்படின்னாரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஹி டிட் இட் ஃபார் மீ. ஒரு ஃபிலிமுக்கு வாட் ஐ இமேஜின் அண்ட் வாட் இட் ஹேஸ் டு கம் இஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் மை கேமராமேன் சஞ்சய் லோக்நாத், சன் ஆஃப் த கிரேட் பிஎஸ் லோக்நாத், பால்சந்தரோட ரைட் ஹேண்ட். அவரோட ப்ரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதே தெரியாது, லைட்டிங் பண்ணுறதே தெரியாது. ஹி இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ரிச்சர்ட், not only an editor in the படத்தில், he is also the associate director and a very very dear friend of mine. எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர். ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ். டீமில் நிறைய கவின் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு, வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் தாக்ஷா, மாடர்னாக இருப்பாங்க, பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும். காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலிம். கலா எனக்கு தெரியவே தெரியாது, நான் மீட்டே பண்ணிட்டேன். புன்னகை மன்னனில் ஸ்கூல் கேர்ளாக வந்தாங்க. நான் அப்போ அசிஸ்டண்ட்டு, ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1982 ஒரு ஆக்சிடெண்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஐ லவ் ஹர் ஃபார் அவர் ஒர்க், டெடிகேஷன், கிளாஸ், வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ திங்க் ஐ ஹவ்
covered everyone, and one person who is the backbone of this project, YG Mahendran sir. இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாரு கேசி வந்து ஒரு பிளேயில் பார்க்குறதும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேயில் லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ்அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு, அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ், ஸ்க்ரீன்க்கு ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல் ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹேஸ். டயலாக் எனர்ஜி, கார்த்தால் 7 மணினா வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹீ டிட் இட். அண்ட் அவரை நாங்கள் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility, but sad he has never been given the kind of roles in cinema. But I think in the படத்துக்கு அப்புறம், சாருகேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be lot of films. Another YJ Mahendran with a real dimension இனிமேல் தான் people are going to see. And சாருகேசி 100% என்னோட பர்சனல் இது, he will get the national award, அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். அண்ட் ரித்விக் டிட் அ லவ்லி ஜாப். த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ரெடி. அண்ட் ஐ வில் ஃபினிஷ் திஸ் ஸ்மால் ஸ்பீச் பை தேங்கிங் த ரியல் அசோசியேட் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம், மேடம் சுதா மேடம். என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காண்டிருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லா இல்லை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹேவ் பின் ஸோ ஸ்வீட். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு, தேர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். சாருகேசி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். I hope you all love it. Thank you.